கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை விளக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய ஒரு வார்த்தை. விடுதலையாக்கிற்றே அப்படின்னு சொல்லுவார். விடுதலையை நான் பெற்றுக்கொண்டோம். எப்படி? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது பாருங்கள், மாம்சத்தில் வந்த இயேசுவை சொல்லும்போது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு வந்த இயேசு கிறிஸ்து, அவர் ஆவியாக வந்தவர் கிறிஸ்து இயேசு அப்படின்னார். கிறிஸ்து இயேசுவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துனா இரட்சகராகிய கிறிஸ்துன்னு அர்த்தம். இதில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படின்னா ஜீவனுள்ள ஆவி அவர் தான். கிறிஸ்து இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவருக்குள்ளே இருக்கிறது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இது எதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குதான்? பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிச்சு. பாவம் மரணங்கிறது அது என்னதுன்னா நியாயப்பிரமாணம். அப்போது கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவின் பிரமாணம் என்னை நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குது அப்படின்னு அர்த்தம். நியாயப்பிரமாணம் அப்படின்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உடனே தண்டனை. பாவம் செய்தால் உடனே தண்டனை. ஆனால் இயேசு கிறிஸ்துவாக ஜீவனாலே நம்மளிடத்தில் தங்கியிருக்கும்போது, ஆவியானவராக நம்மளிடத்தில் தங்கியிருக்கும்போது நம்ம இந்த காரியங்கள்லாம் விடுதலை பெற முடியுது. அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார், பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலை ஆக்கிட்டே அப்படிம்பார். நமக்குலாம் ஒரு காலத்தில் நாம் அடிமைகளாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து நம்ம மீட்டு நம்ம என்ன செய்கிறாருன்னா, பாவத்துக்கும் சாபத்துக்கும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கும் நீங்களாக்கி நம்மை கிறிஸ்துவனுடைய அன்பின் பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வந்துருக்கார். அதான் பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலை ஆக்கிற்று. விடுதலை ஆக்கிற்று? கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியின் பிரமாணம். ஆண்டவர் சொல்வார், உயிர்த்தெழுந்த பிறகு உலகத்தில் இருக்கும்போது சொல்வார், நீங்கள் 10 கற்பனையை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்களா நியாய பிரமாணத்தில், இப்போ அதை 2ஆக மாற்றிட்டேன். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அந்த 10 கற்பனையுமே இந்த 2 கற்பனைக்குள்ளே அடங்கிடுது. இப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிறோமா? பிதாவாகிய தேவன் மேலே முழு அன்பையும் வைக்கிறோமா? உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமா? இதை கர்த்தர் பார்க்குறாரு. நாம் அதை புரிந்து கொள்ளுவோம். பாவம் மரணம் என்பவர்கள் பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கி கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். பாவத்துக்கு சாபத்துக்கு நீங்களாக்கி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சிலுவைக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ நம்ம பழைய பாவ வாழ்க்கையில் இருந்தோம்னா கண்ணுக்கு உடனே தண்டனை. ஆனால் இப்போ ஆண்டவர் கிருபையின் காலத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் நம்ம அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே போயிட்டோம். அதனால் நமக்கு தண்டனை உடனே கிடைக்காது. அதனால் நாம் தைரியம் அடைந்த ஒரு கிருபாசன தண்டையில் அறிக்கை செய்யணும். பாவங்களை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அப்போ தான் நமக்கு அந்த ஆவியின் பிரமாணம் நமக்குள்ளே இருக்கிற சாபங்களை என்ன செய்ய முடியும்? நீக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த நாளில் நமக்கும் தருவாராக. இந்த நாளில் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவருடைய காரியங்களுக்காக போகிறோம், ஊழியங்களுக்கு போகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? பாவம் மரணம் என்பவர்களின் சாபத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட இருதயமாக இருக்குதா? அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அதை என்ன செய்வார்? தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றேன்னு சொல்லி நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் சந்தோஷமாய் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை கேட்குற யாவருக்கும் அந்த